வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். தமிழில் பார்த்துருப்பீங்க, ஓப்பன் சேலஞ்ச் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. எஸ், ஓப்பன் சேலஞ்ச் தாங்க. நம்ம அகாடமியில் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச்னால் சைக்காலஜி, ஜிகே, தமிழ் இந்த மூணையும் சேர்த்து மொத்தமாக காம்பேக்டாக நாங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சோட ஃபஸ்ட்டு வீக்கான டெஸ்ட் ஆகஸ்ட் 3, அதாவது இன்னைக்கு சண்டே முடிஞ்சிருச்சு. அந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்க எல்லாமே சூப்பராக டெஸ்ட்லாம் போட்டாங்க. நாங்கள் ஏன் இப்போ ஓப்பன் சேலஞ்சுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம்னா, இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் கீ ரெண்டுமே பிடிஎஃப் வடிவில் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே நாங்கள் கொடுத்துருக்கோம். இது எல்லாருக்குமான ஓப்பன் சேலஞ்ச் தான். நீங்கள் எல்லாருமே இந்த கொஸ்டின்ஸை டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு அது ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம், அதை பார்த்து செக் பண்ணி எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க, கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கூகுள் ஷீட் ஒன்று இருக்கும். அந்த கூகுள் ஷீட்டில் நீங்கள் வந்து உங்களோட நேம் அண்ட் மார்க், அதாவது கொஸ்டின்ஸ் எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டீங்க அப்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓவரால் எந்த பொசிஷனில் இருக்கீங்க, எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு லாங்குவேஜ் நாங்கள் மொத்தமாக கொடுப்போம். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். எல்லாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் இருக்கும். மேட்ச் த ஃபாலோவிங், ரீசனல் அசஸன், விச் ஒன் இஸ் ரைட், இந்த மாதிரி எல்லா பேட்டர்னும் ஃபாலோ பண்ணி தான் பைலிங்குவலாக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். சைக்காலஜியில் இப்போ 45 கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அடுத்து 45 கொஸ்டின்ஸும், அதுக்கப்புறம் வந்து ஜிகேல 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து தமிழில் வந்து 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் 110 கொஸ்டின்ஸ். நாங்கள் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட் பே பண்ணுறாங்கன்னா 1000 பே பண்ணாலே போதும் தான். டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஒரு வீக்லி டெஸ்ட் நடக்கும். ஒரு டெஸ்ட்டுக்கான என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கான கொஸ்டின் பேங்க் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் ஆட் ஆயிரும். 1000 பே பண்ணாலே போதும். கொஸ்டின் பேங்க்குங்கிறது நீங்கள் வந்து தமிழுக்கு இயல் வைஸ் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் கொடுத்துருவோம். அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்குன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின்ஸ் மாதிரி எல்லாமே புக் ப்ரூஃபோட உங்களுக்கு கட் பண்ணி ஒரு மெட்டீரியலாக கொடுத்துருவோம். ஜிகேக்கு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு யூனிட் வைஸ் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 மீடியமுக்கும் நாங்கள் சேர்த்து கொடுத்துருவோம். அதேமாதிரி சைக்காலஜிக்கு 5 ஸ்டார் 3 ஸ்டார் 2ஆக பிரித்து அந்த டாபிக் வைஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் பேங்க்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருவோம். ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க். ஏன்னா இருக்கிற டைமில் நம்ம சப்ஜெக்டையும் நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து கொஸ்டின் மாதிரி பார்த்தா மட்டும்தான் நம்ம ஓவராலாக நம்ம ஜிகே, சைக்காலஜி, தமிழ்லாம் முடிக்க முடியும். நீங்கள் மெட்டீரியலை வச்சு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவர் பண்ணுறது கஷ்டம். கவர் பண்ணு வச்சாலும் நம்ம மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து அதிக நேரம் படிக்க முடியாது, டைம் குறையும். ஸோ ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸை எடுத்து வச்சு நம்ம படித்தாலே போதுமானது தான். நான் கொடுக்குற கொஸ்டின் பேங்க் அண்ட் மெட்டீரியல்ஸ் படித்தாலே மோஸ்ட்லி கவர் பண்ணிடலாம். மோஸ்ட்லி எக்ஸாமுக்கு வர்றது எல்லாமே இதில் ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ரொம்ப நெட்டு செட்டு பிஜிடிஆர்பி ஸ்டாண்டர்ட் தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை போட்டு பார்த்துட்டு இந்த டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேங்க் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஆகஸ்ட் 10 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. செகண்ட் டெஸ்ட்டுக்கான டைம் ஆகஸ்ட் 10க்கு செகண்ட் டெஸ்ட் நடக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து 1000 பே பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட்டு 1க்கான கொஸ்டின் பேங்க் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நடக்க போகிற ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இருக்க கொஸ்டின் பேங்க் மெட்டீரியல் எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஆகஸ்ட் 10 தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே பே பண்ணிட்டு உள்ளே ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி சண்டே வந்து வேறு சப்ஜெக்ட்டுக்கு வந்து கிளாஸ் போயிட்டுருக்கோம், எங்களால் வந்து டெஸ்ட்டு போட முடியாது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப பேர். டோன்ட் வரி, நீங்கள் சண்டே உங்களுக்கு அஸ் யூஸ்வல் உங்களுக்கு மார்னிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம், பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த பிடிஎஃபை நீங்கள் அதுக்கான ஆன்சருக்கு சண்டே ஈவினிங் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் மண்டே ஈவினிங் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். மண்டே ஃபுல்லாக உங்களுக்கு டைம் இருக்குது. சண்டே நீங்கள் கிளாஸுக்கு போனால் கூட அடுத்த நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருவோம். எல்லாம் ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா ரொம்ப கொடுத்துருப்போம். அதை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் நல்லா தெளிவாகவே தெரியும். நீங்கள் மொத்த டெஸ்ட் பேட்சுமே 1000 பே பண்ணாலே போதுமானது. நாங்கள் 5000 ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருந்தோம். பட் ஆனால் சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப பேர் வந்து 15,000 20,000 பக்கத்தில் சப்ஜெக்ட்டுக்கெலாம் போயிட்டுருக்கோம் கிளாஸ்க்கு. எங்களால் எல்லாம் வந்து இதுக்கு 5000 மேலே பே பண்ண முடியும்னு சொன்னாங்க. எங்களோட குறிக்கோள் எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாருமே வந்து இதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் 1000 பே பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் 1000 பே பண்ணாலே உங்களுக்கு காம்பேக்டாக எல்லாமே கிடச்சிரும். உங்களுக்கு எல்லாமே பைலிங்குவல் கொஸ்டின்ஸ் தான். கொஸ்டின் பேங்க்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப ஒர்த்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாம்பிள் பிடிஎஃப் எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம் கொஸ்டின் பேங்க்கும் மெட்டீரியலுக்கும். அதை பார்த்துக்கோங்க. டெஸ்ட்டு இப்போ நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வீக்கான டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுக்கான ஆன்சர் கீழே இருக்கும். ஸோ அதையும் போட்டு பாருங்கள்.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஜிகே 20 கொஸ்டின் முடிஞ்சு, அடுத்து தமிழில் 45 கொஸ்டின்ஸ் போயிட்டுருக்கு, ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓப்பன் பண்ணி பாருங்கள். டெஸ்ட்டு போடுங்க, ப்ராப்பராக டெஸ்ட்டு போடுங்க. OMRல டெஸ்ட்டு போட்டு ப்ராப்பராக நீங்கள் அந்த ஆன்சர் கீயை பார்த்து டிக் பண்ணி எவ்வளோ கரெக்டாக கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்களோ அதை OMRல கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்க, நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு ரேங்க் டெஸ்ட் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். ஸோ அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது, கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்கும். அதேமாதிரி இந்த டெஸ்ட் பேட்சை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுதா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஸோ வரப்போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்து எல்லோரும் அரசு ஆசிரியராக மாறுறதுக்கான எங்களுடைய அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.